தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பொன்னியின் சார் 1 மணி நேரம் சந்திக்கிறாங்க சொல்ற மாதிரி முக்கியமான ஒரு இடம் இல்லையா? ஒரு பக்கம் இந்தியாவினுடைய பல தலைவர்கள் பல தொழிலதிபர்கள் காத்துட்டு இருப்பாங்க, இன்னொன்று குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடக்குது. இவ்வளவு குரூஷியலான பீரியட்ல 1 மணி நேரம் பேசுறாங்கன்றது அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்கணுன்ற திட்டம் அவங்களுக்கு இருக்கு. தவறா சொல்றாரு பிரகாஷ். 3 மணி நேரம் பேசினாங்கன்னு தான் எல்லா இடத்துலையும் செய்து வந்துச்சு. 3 மணி நேரம் பேசியிருந்தாருன்னு எனக்கு டெல்லியிலேருந்து வந்த தகவல் என்னன்னா, அவர் சொன்ன உண்மையில் என்னன்னா, ரூமுக்குள்ளே போயிட்டாரு, பக்கத்து ரூமில் 1 மணி நேரம் உட்கார வச்சுருந்தாங்க. அவர் அமித்ஷா ரூமில் இல்லை, பக்கத்து ரூமில் இருந்துட்டு அமித்ஷா வரும்பொழுது அவரை பார்த்து வணக்கம் இது மட்டும் சொல்ல தான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அமித்ஷா சொன்னார், இந்த மாதிரி உங்கள் உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், அது நீங்களே பார்த்துக்கோங்க, ஏதோ கட்டசிக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு டெல்லியிலேருந்து எனக்கு வந்த தகவல். இதுதான் எனக்கு வந்த தகவல். 1 மணி நேரம் ரூம்ல சும்மா உட்காந்துட்டு வெளியில அரசியல் பண்ணிட்டாங்க. எனக்கும் தகவல் வரும். பிரகாஷ் இது அடுத்தது. இப்போ அதுக்கு அடுத்து சொல்றேன், பொன்வில்சனுடைய கருத்து இல்ல, இது அது பிரகாஷ் கருத்துனா செங்கோட்டையனே வந்து சொன்ன கருத்து என்னன்னா, நான் மீட் பண்ண ஒன்றிணைதல் தொடர்பாக நான் விவாதிச்சேன், அமித்ஷா விவாதிச்சேன். ஆனா அமித்ஷா எதுவுமே கேட்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் அவரு என்ன, அமித்ஷா அதை கேட்டுக்கிற மாதிரியே தெரியலன்றது தான். ஏன்னா அமித்ஷா வாசனை சொல்ல எதுவுமே, நான் சொன்னேன், நான் பேசுனேன், நான் எல்லாம் செய்தேன். அதெல்லாம் நக்கீரன் பிரகாஷ் சொல்றதுல ஒரு லாஜிக் என்னன்னா, நேற்று வர அவர் சந்திக்கிறதுக்கான திட்டம் கிடையாது, ஹரித்வார் போகிறதுக்காக தான் திட்டம். ஆனால் கடைசி நேரத்தில் போய் சந்திக்கிறார். நேற்றுக்கு சந்தித்த உடனே பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோ அல்லது பாஜக சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய யாருமே அமித்ஷாவில் சந்திக்கவே இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சந்திச்சு தனி ரூம்ல இருக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி சொல்றீங்கன்னா, அப்போ அமித்ஷாவுக்கும் அதிமுக மேல மரியாதை இருக்குது, அதிமுக மேல அந்த அச்சத்தோடு கூடிய மரியாதை இருக்குதுன்றதை நீங்க உணர்ந்துக்கிறீங்க. அப்போ அந்த ஏன்னா செங்கோட்டையன்னு நம்ம சொல்லலாம், ஆனா அமித்ஷா இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர், அப்படி ரகசியமா சந்திக்க வேண்டிய அவசியம் ஒரே ஒரு கேள்வி தான். அவர் ஓப்பனா சந்திச்சு செங்கோட்டையன் வெளியே படம் வெளியிடலாம், எல்லாம் செய்யலாம். இல்ல, செங்கோட்டையன் அதிமுகவுடைய நிர்வாகி, சசிகலா அல்லது ஓபிஎஸ் டிடிவி தினகர்லாம் முன்னாள் அதிமுகவுடைய நிர்வாகி. அப்படின்றப்போ இபிஎஸ் ஒரு பொதுச் செயலாளராக அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறார் அப்படின்னா நேரா அதிமுகவுடைய தலைமை நிலையத்தில் தானே முற்றுகையிடணும் அல்லது பேசணும், அவங்கள்ட்ட டிஸ்கஷன் வைக்கணும். ஏன் டெல்லிக்கு போறாங்க? அது இபிஎஸ் முதல் செங்கோட்டையன். இபிஎஸ் அந்த கணக்கில் எப்படி சேர்ப்பீங்க? இபிஎஸ் என்னன்னா, அந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா மக்கள் தலைவர் மூப்பனார் வீட்டுக்கு போனாங்க, பாட்டாளி மக்கள் தலைவர் ராமதாஸ் ஐயா வீட்டுக்கு போனாங்க, கூட்டணி. அது கூட்டணி சித்தாந்தம் வேற. போறதுக்கு முன்னாடி விஷயத்தை சொல்ல மாட்டாங்க, ரகசியம் வைப்பாங்க. ஆனால் போன பிறகு உடனே அந்த காட்சி வெளியே வந்துச்சா? வெளியே நின்று பேட்டியும் கொடுத்தாரா? கூட்டணின்றது கடைசி வரைக்கும் வெளியே சொல்லாம அமைஞ்ச பிறகு சொல்லுவாங்க. அமைஞ்ச பிறகு சொல்லப்பட்டதா? அது கூட்டணிக்காக ஒரு கட்சியின் தலைவர், எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சராக இருந்தவர் போய் சந்திக்கிறது. என்னை கட்சியிலேருந்து விரட்டி விட்டாங்க, என்னை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு போய் புகார் தெரிவிக்கிறதுக்கு இன்னொரு தலைவரை போய் தேடி எந்த காலத்திலும் எடப்பாடி செங்கோட்டையன் எதுக்கு போனார்? செங்கோட்டையன் அதிமுகவுடைய உட்கட்சி சொல்ல வரேன். அந்த மாதிரி போனவங்க இப்ப எந்த இடத்துல இருக்காங்க? ஏதோ ஒரு ஓரத்துல பலாப்பழத்தை கையில வச்சுட்டு எங்கேயோ இருக்காங்க. சரியா? அந்த மாதிரி போனோம். அதுதான் சொல்றேன், ஒரு கட்சினா கூட்டணினா அந்த கூட்டணி மரியாதை, உள்ள இருக்கிறோமோ வெளியே இருக்கிறோமோ விமர்சிக்கிறோமோ அது வேற விஷயம். இப்போ பிஜேபிக்காரங்க அதிமுக எவ்வளவு விமர்சனம் கடந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க, அதிமுகவும் பண்ணியிருக்கோம். ஆனா கூட்டணி அமைஞ்ச பிறகு அது வேற. இது மாதிரி எல்லா கட்சியும் பண்ணியிருக்கோம், அது ஒரு விஷயம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அதிமுகன்னு சொல்ல, எந்த கட்சியாக கூட இருக்கட்டும், ஒரு பொதுக்குழு செயற்குழு கூடி தீர்மானம் நிறைவேற்றுது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றுது. பல தீர்மானங்கள் அங்கே நிறைவேற்றப்படும். சில தீர்மானங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுக்கப்படும், அவரே முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. சில விஷயங்கள் என்ன, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சில பேரை வெளியேற்றுவதற்கு தீர்மானம் வெளியேற்றப்படுவார்கள், பொதுக்குழு செயற்குழு. அதற்கு பிறகு என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் நீங்க பொதுக்குழு செயற்குழு தான் சொல்லணும். இப்போ நீங்க செங்கோட்டையும் 6 பேர் சேர்ந்து 6 மாசத்துக்கு முன்னாடி 5 மாசத்துக்கு முன்னாடி போய் பேசினாங்கன்னு சொன்னீங்க. அதுல ஒன்றும் 5 பேர் அதை பற்றி பேசவே இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அந்த விஷயத்துக்கு ஒரு 20 நாள் முன்னாடி தான் 25 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடியை பார்த்தாங்க, தெரியுமா? இவங்க 6 பேர் சொல்றாரு செங்கோட்டையன், 25 முன்னாள் அமைச்சர், இவரை விட சீனியர், அவங்கெல்லாம் கூட போய் பார்த்தாங்க. பார்த்து எந்த காலத்திலையும் கட்சி அலுவலகத்தை எட்டி உதைத்து அதை சின்னாபின்னப்படுத்திய ஓபிஎஸ்ஐ சேர்க்கக்கூடாது. சேர்த்தா நாங்கள்லாம் வேற முடிவு எடுப்போம். இப்போ எடப்பாடி எந்த முடிவு எடுக்குது?
இப்ப எனக்கு புரியல. அதுதான் சொல்ல செங்கோட்டையன் அமித்ஷாவுடைய அலுவலகத்துக்கு இப்ப போயிட்டு நான் என்ன சொல்றேன் இல்ல ஒரு அதுக்கு தான் இல்ல இத முடிச்சிரேன். அமித்ஷாவுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு 1 மணி நேரம் சும்மாவே உட்கார்ந்திருக்காருக்கு ஆதாரம் இல்ல. அதான் நான் இரண்டாவது புள்ளி 28 நிர்வாகிகள் இபிஎஸ் சந்திச்சு ஓபிஎஸ் சேர்க்காதீங்கன்னு சொல்லி என்ன ஆதாரம் இருக்குது? எதுக்குமே என்ன ஆதாரம் இருக்குது? அப்போ எதுக்குமே எந்த ஆதாரம் இருக்குது? போலன்றதுக்கு ஆதாரம் இருக்குதா சொல்லுங்க. நான் என்ன சொல்ற வரேன்னா அது போல பொதுக்குழு செயற்குழுல நீக்கினாங்களா இல்லையா? அதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க. அது வெளிப்படையா இருக்கு. அதுக்கப்புறம் பொதுக்குழு செயற்குழு அதுக்கப்புறம் கூடிச்சா இல்லையா? செங்கோட்டை அதுல இருந்தாரா இல்லையா? எத்தனை போர்க்குரல் எழுப்பினாரு? எவ்வளவு சண்டை போட்டாங்க? பொதுக்குழு செயற்குழுல ஒவ்வொரு கட்சியிலும் உணர்வுபூர்வமா பயங்கர வாக்குவாதம் நடக்கும், அடிதடியே நடந்துரும். திமுக எதுனாலும் சரி, எந்த கட்சியிலும். ஆனா அதுக்கு பிறகு ஒரு முடிவு தலைவர் எடுத்தாருன்னா வெளியே புரியுது. ஆனா 6 பேர் கொண்ட குழுவினர் 6 பேர் நான் கேட்டு நீங்க பதிலே சொல்ல. பொதுக்குழு செயற்குழுல செங்கோட்டை எத்தனை தடவை இந்த போர்க்குரலை எழுப்பினார்? இப்போ 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30 ஐயா மூப்பனார் நினைவு நாள் நடந்துச்சு. அங்கே எல்லாரும் மேடையில் இருந்தாங்க. எடப்பாடியார் முன்னாடியே கிளம்பிட்டார். 85 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எம்ஜிஆர் மாளிகையில் நடந்துச்சு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அதில் செங்கோட்டையன் இருந்தார். அந்த இடத்துல இந்த பிரச்சனை எழுப்பினாரா? இல்லை, இப்போ வரையுமே கூட ஓபிஎஸ் உள்ள சேருங்க, சசிகலா உள்ள சேருங்க, டிடிவி தினகரன் உள்ள சேருங்கன்னு சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி கூட அவர் சொல்லல. சேர்ப்பதற்கான முடிவை பொதுச் செயலாளர் எடுக்கணும்னு தான் சொல்றாரு. அந்த இடத்துட்டு வர பொதுச் செயலாளர் கண்ணியத்திற்கு அவர் மரியாதை கொடுக்கிறார் இல்லையா? அதை நம்ம 10 நாள் கேடா 10 நாளுக்கு என்று அதிமுக வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அவரு இப்ப நீங்க சொல்றீங்க 10 நாள் என்ன கேட்டு கொடுத்தாரு? ஒருங்கிணைக்கணும் தான் சொல்றாரு. அப்புறம் நீங்க அதிமுக வளர்ச்சி என்று இல்ல தொண்டர்கள் நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல தொண்டர்கள் நான் இல்ல ஒருங்கிணைக்க முடிவை எடுத்தாச்சு, திருப்பி இல்ல அதுதான் கேக்குறேன். இல்ல இந்த படம் சொல்ல கூடாது. இல்ல ஓபிஎஸ் அந்த முடிவை எடுத்து ஓபிஎஸ் சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும், டிடிவி தினகரன் சேர்க்கணும்னு சொன்னாரா? என்ன சொல்றது? ஒருங்கிணைப்பு முக்கியம்ன்றாரு. அப்போ முத்துசாமி, சேகர் பாபு, கேகேஎஸ்எஸ்ஆர், திருநாவுக்கரசர் இவங்க எல்லாம் சொல்றாரு, நீங்க சொல்ல வரீங்க. அதென்ன சொல்ல வரீங்க? அப்போ எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னா அதான அர்த்தம். அதனால என்னன்னா பின் பாயிண்டா நம்ம பேசுவோம். அவர் என்ன சொல்றாரு இதுதான் சொன்னாரு. ஆனா எங்க சொல்ல வேண்டிய இடம்? எம்ஜிஆர் காலத்துல இருக்கிறன்னா பொதுக்குழு செயற்குழு இல்லையா, மாவட்ட செயலாளர் கூட்டம் இல்ல, தனிப்பட்ட முறையில் வந்து தலைவரை பார்த்து பேசுறது, இதுதான். அதுல ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா தன்னுடைய முடிவுக்கு அது மாற்று முடிவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு தொண்டரின் கடமை, ஒரு செயல் வீரரின் கடமை. தலைவர் ஒரு முடிவு எடுத்தா அது தனக்கு தவறாக தோறலாம். ஆனா தலைவர் முடிவு எடுத்துட்டாரு, அந்த முடிவுக்கு விருப்பம் இருந்தால் இருக்கணும், இல்லனா உள்ளுக்குள்ள எங்க போராட்டம் அங்க மட்டும் போராட்டம் இல்லையா வெளியே வந்துடும். இப்ப செங்கோட்டையினுடைய நடவடிக்கை எதை காட்டுது? அப்போ நடவடிக்கை இதுதான் காட்டுது, வெறும் குழப்பத்தை தான் காட்டுது, வேற ஒண்ணும் கிடையாது. அவருக்கு வந்து இதுல என்ன தெரியுதுன்னா உண்மையான காரணம் இது கிடையாது, ஏதோ பர்சனல் அஜெண்டா இருக்கிறது. சில விஷயங்கள் வந்து அவருக்கு முக்கியத்துவம் குறையுது, ஏதோ இருக்கலாம், அதுக்காக இந்த விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயத்தை பேசக்கூடிய இடம் அது கிடையாது, இந்த விஷயத்தை பேசக்கூடிய வார்த்தை அது கிடையாது. இந்த விஷயம் சார்பாக சென்று சந்திக்க வேண்டிய தலைவரும் அவர் கிடையாது. இதுல இருக்கும். நீங்க வந்து ஏற்கனவே நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் பார்த்திருக்காருன்னா அப்ப கூட்டணி கிடையாது. அப்ப கூட்டணி இல்லாத நேரத்தில் அது எதிர்கட்சியோ இல்லைன்னா நம்மளுக்கு அடுத்த கட்சியோ மாற்று கட்சியோ அதை பலவீனப்படுத்துறதுக்கு எல்லா கட்சியும் முயற்சி பண்ணும். நக்கீரன் பிரகாஷ் சொல்லக்கூடிய லாஜிக் புள்ளி இருக்கு இல்லையா, பாஜக அதிமுகவை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல தான் வளரணும்னு நினைப்பாங்கல்ல, அதற்கான தூண்டிவிடக்கூடிய முயற்சியா இருக்கலாம் இல்லையா? இன்னொன்னு, மார்ச் மாதம் 2025 என்னுடைய பாதை தெளிவா இருக்குது, வீழ்வேன்னு நினைத்தாயோ அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு அதே கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மாநாட்டுக்குள்ள இபிஎஸ் உடைய புகைப்படம் இல்லாம ஒரு மாநாடு நடத்தினார் இல்லையா? அப்போலேருந்து அவருடைய ரிபல் தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாஜக அதிமுக கூட்டணின்றது சாத்தியமாகுது. இதுவரை அதிமுகவுடைய இபிஎஸ் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு பாஜக சொல்லாத பொழுது வேறு யாராவது ஒருவர் வைத்து தலைமை தாங்க வைக்க பாஜக சொல்லல அப்படின்னா இப்ப அண்ணாமலையை நீக்கி இருக்கணும், அவங்க நயினார் நாகேந்திரன் நீக்கி இருக்கணும். அப்ப அவங்க வேற கட்சியா? மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்கல்ல, எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுக்கு அமித்ஷா சொல்லிட்டாரு, அதனால எங்க உயிரை கொடுத்து கூட நாங்க அவரை முதலமைச்சர் ஆக்குவோம்னு அண்ணாமலை சொல்றாருல்ல. அப்போ என்ன செய்யுது? அப்போ முதல்ல யாரை கண்டிக்கணும்? எல்லாரும் அண்ணாமலை தானே கண்டிக்கணும், டிடிவி முத கொண்டு. சொல்லுங்க, பேச இப்ப லாஜிக் இதுல யோசிக்கணும்ல. அப்ப என்னன்னா இதுல இருக்கிற ஒரே ஒரு சூட்சுமம் ஒண்ணுதான் சார், செயற்குழு பொதுக்குழு கூடி தீர்மானம் நிறைவேற்றுச்சுல. பொதுவாக என்னவென்றால் அதிமுக கூட்டணியோடு கைகோர்க்க நினைப்பவர்களுக்கு தடை கிடையாது, அதிமுகவை கைப்பற்ற நினைப்பவர்களுக்கு அனுமதி கிடையாது. பேசுறேன்.